PSI பாலிடெக்னிக் கல்லூரியுடைய முதல்வர். அவர் 2 PhD வாங்கினவர். சோலார் எனர்ஜிலையும் PhD வாங்கியிருக்கிறாரு. பயோ இமேஜ் இந்த லேட்டஸ்ட் சப்ஜெக்ட் அதுலயும் PhD வாங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு அற்புதமான ஒரு கல்லூரியை உருவாக்கி கொண்டிருக்கிறார், வளர்த்து கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருமகனார் எங்கள் அறிவியல் பூங்கால 700 படிகளை வாங்கி அறிவியல் பூங்கா வாசகர் வட்டத்தையும் நிறுவி இருக்கிறார் பேராசிரியர் சாம்சன் ரவீந்திரன். அத்தகைய நண்பர் பேராசிரியர் சாம்சன் ரவீந்திரன் அவர்களை இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் ஒவ்வொருவருடைய பெயரையும் நான் சொல்ல விரும்புகிறேன், காலம் கடிதேகம் என்பதால். அனைத்து பேராசிரியர் பெருமக்களே, இந்த கருத்தரங்கினை சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் நிகழ்த்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அங்கும் இங்கும் பம்பரமாக நான் பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கை படித்திருக்கிறேன். குடும்ப விளக்கில் பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பெண்ணை சித்தரிப்பார், அவர்தான் குடும்ப தலைவி. அந்த குடும்ப தலைவி இதே வார்த்தை தான் அவர் பயன்படுத்துவார், பம்பரமாக சுழந்து வருகிறாள் என்று. அப்படி பம்பரமாக சுழல்கின்றவர் பேராசிரியர் முனைவர் நர்மதா அவர்கள். பாருங்க எவ்வளவு கடவுளி. நான் சொல்வதை விட ஆகா, நாங்கள் நினைப்பதையெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களே என்று அவர்களுடைய கர ஒளி அங்கே நமக்கு கேட்கின்றது. ஆக அவர்கள் உள்ளிட்ட அவர்களுடைய டீம் ஒர்க், அந்த பேராசிரியர்கள் மற்ற துறையை சார்ந்தவர்கள். டாக்டர் சந்திரகாசன் அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஏனென்றால் நான் இருப்பதோ சென்னை. நமது துணைவேந்தர் அவர்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன், ஐயா இந்த இந்த பயிலரங்கினை உங்கள் பல்கலைக்கழகத்தில் நடத்தலாமா? தாராளமாக நடத்துங்களேன், வாருங்கள் என்று மன மகிழ்வோடு சொன்னார்கள். சொன்ன அடுத்த நிமிடம் சந்திரகாசன் ஐயாவிலிருந்து எனக்கு தொலைபேசி வருகிறது. அப்படி என்றால் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடுவதில் வல்லவர் துணைவேந்தர் என்று நமக்கு தெரிகிறது அல்லவா? அத்தகைய ஒரு நல்ல அனைத்து பேராசிரியர் பெருமக்களே பல கல்லூரிகளில் இருந்து வந்திருக்கின்றார்கள். சந்திரகாசன் சொன்னது உண்மை. ஏனென்றால் எங்களுக்கு இது 2வது முறை இன்விடேஷன் நாங்க 2ஆம் தடவை அடிச்சிருக்கோம். சர்டிபிகேட் 2ஆம் தடவை பிரிண்ட் பண்ணிருக்கோம். முதல்ல ஒரு 100 சர்டிபிகேட் பிரிண்ட் பண்ணா அது போய் கரெக்ஷன் பண்ண முடியாது. So we again printed another 200 certificates, invitations, 500 invitations. நாங்க எங்க மட்டும் இல்ல, எங்க மெம்பர்ஸுக்கு எல்லாம் கொடுக்கணும், சென்னையில அங்க உள்ள பிரஸுக்கு எல்லாம் கொடுக்கணும். இட்ஸ் ரொட்டீன் டெஸ்பாச் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஒரு நிறுவனம் என்றால் NGO. நான் வானொலியில பணியாற்றினேன். இது ஒரு சமூக சேவையாக கருதி என்னுடைய வானொலியினுடைய தொடர்பை இந்த சமூகத்துக்கு நான் பயன்படுத்துவேன் என்ற ஊக்கத்தோடு உற்சவத்தோடு 24 ஆண்டுகளாக இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தை நிறுவி அதைத்தான் MTS அகாடமி என்று அதற்கு ஒரு ஆங்கில அந்தஸ்துங்கிறன. ஏன் தெரியுமா? சில இடங்களில் போனால் அது என்ன மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கமா, இது எந்த அமைப்போடு தொடர்புடையது என்கிறார். நாங்கள் திருவள்ளுவரோடு தான் தொடர்புடையவர்கள். உலக பொதுமறை உன்னத தமிழ்மறை அந்த திருக்குறளைத்தான் நாங்கள் பரவலாக்கி வருகிறோம் என்று சொல்வது வழக்கம். ஆகையினால் MTS அகாடமி, M stands for மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம், MT திருவள்ளுவர் தமிழ், எஸ் சங்கம். அதற்கே இன்னொரு பெயர் என்ன? Motivation and Training for Success. Think of success, dream of success, aspire success, aim for success, toil for success, then success will be yours forever. This is the slogan. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம். நாங்க அறிவியல் இந்த மயிலை MTS அகாடமி 7 நிறுவனங்களாக விரிந்தது. மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் திருவள்ளுவர் அவதரித்த திருத்தலம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. சென்னையிலே மயிலாப்பூரிலே திருவள்ளுவர் அவதரித்த திருத்தலத்தில் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் தொடங்கப்பட்டது. தொடங்கி வைத்தவர் நீதியரசர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நீதியரசர் எஸ் மோகன் அவர்கள் இன்றும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். He is the patron and advisor of MTS அகாடமி, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம். அதை தலைமை ஏற்றவர் திருக்குறளார் முனுசாமி. அதை குத்து விளக்கேற்றி தொடர்ந்து வைத்தவர் தற்கால அவ்வை பிராட்டி என்று சொல்லக்கூடிய கவிஞர் சௌந்தரா கைலாசம் அம்மையார் அவர்கள். அன்றைக்கே வள்ளுவர் வந்தார்னு ஒரு வாழ்த்து பாடி வில்லிசை பாடி சொல்லி செய்தவர் வில்லிசை வேந்தர் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள். அப்படி தொடங்கியது. இப்பொழுது 24வது ஆண்டில் நாங்கள் இருக்கின்றோம். அடுத்த ஆண்டு எங்கள் சங்கத்திற்கு வெள்ளி விழா ஆண்டு. இந்த சங்கத்திலே ஏன் இந்த அறிமுகத்தை சொல்கின்றேன் என்றால், இது எதற்காக? சந்திரகாசன் அவர்கள் சொல்றது 100% உண்மை.
ஒரு தொண்டு நிறுவனம் என்றால் ஏதோ ஒன்றை கோடி காட்டி விட்டு செல்வது நம் நிறுவனம் அல்ல. நான் உடன்பேன் என்று சொன்னால் மனம் நெகிழ்கின்றது. நாங்கள் 8 அரங்குகளை நிகழ்த்தி இருக்கின்றோம். 8 பல்கலைக்கழகங்களோடு சேர்ந்து நடத்தி இருக்கிறோம். முதல் பயிலரங்கம் கொடைக்கானலில் மதர் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்தினோம். இரண்டாவது பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தோடு இணைந்து நடத்தினோம். மூன்றாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சென்னையில் இணைந்து நடத்தினோம். அதோடு தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பம். எப்படி சாம்சன் ரவீந்திரன் எனக்கு அறிமுகப்படுத்தியவரே டாக்டர் ஐயம்பெருமாள் இன்று வர வேண்டியவர். அவர்கள் ஏன் வரவில்லை என்றால் அங்கு அறிவியல் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் பிரிவுக்கெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு நெருங்கிய நண்பர்கள். எப்படி இந்த மாதிரி நிகழ்ச்சியில தான் சந்திரகாசன் எனக்கு நண்பர் ஆயிட்டார். நர்மதா நமக்கு நல்ல நெருங்கியவர்களாகிவிட்டார்கள். இப்படி இந்த மாதிரி இந்த கல்லூரியில் உள்ள அனைத்து பேராசிரியர்கள் நமக்கு தெரிந்தவர்களாகிவிட்டார்கள். அதான் நண்பர்கள். இப்படி ஒவ்வொரு நிறுவனத்தோடு இணையும் பொழுது நமக்கு இனிய நண்பர்களாகிறார்கள். ஆக மூன்றாவது சென்னை பல்கலைக்கழகம், நான்காவது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில, ஐந்தாவது கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம், ஆறாவது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், ஏழாவது அந்தமான் நிக்கோபார், அங்க எட்டாவது மீண்டும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சார்ந்த புதுக்கோட்டையில உள்ள கல்லூரி JJ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அவர்கள் அமைச்சர், அந்த கல்லூரியினுடைய சேர்மன் அமைச்சர் அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள். அடுத்து எட்டாவது, 9வது உங்கள் இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், இப்படி 9 அரங்குகளை, ஒரு அரங்கிலே 50 பேருக்கு பயிற்சி கொடுப்போம் குறைந்தது. இப்ப நீங்க எப்படி சொன்னீங்களா 50, எங்களுக்கு 70 பேர் வந்துட்டாங்க. உண்மை. அவர்கள் ஏன் இதை இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, சந்திரகாசன் ஐயா அவரோட சொல்லும் பொழுது முதலில் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கல்லூரிகள் மூடப்பட்டதல்லவா, அப்போ ஒரு பெரிய இதா போச்சு, ஒரு வேக்குவம் ஆயிடுது. எப்படி மீண்டும் மாணவர்கள் வருவார்களோ வரமாட்டார்களோ. அப்பதான் நாங்க யாரும் வரவில்லை என்றால் நாங்கள் உங்கள் கல்லூரி மாணவர்களே இருக்கட்டும், நான் வந்து நடத்தி விடுவேன். இடம் கிடைக்காவிட்டால் மரத்தடியில் விடுத்து நான் நிகழ்ச்சி நடத்துவேன். அது எனக்கு ஆற்றல் உண்டு என்று நான் கூறினேன். ஏனென்றால் நான் பேசிக்கலி டீச்சர். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், துடிக்குது என் உதடும் நாவும், சொல்லு சொல்லு என்று நாவில் இடிப்பதால் உங்களிடம் சொல்லுகின்றேன். ஏனென்றால் நான் எல்கேஜில இருந்து கிளாஸ் எடுத்தேன். எல்கேஜி டீச்சர். started with my career as a LKG teacher come language assistant. இதே மேட்டூர் மால்கோ வித்யாலயில டீச்சர் இருந்திருக்கேன். சேலத்துல வந்து ஸ்கவுட் மாஸ்டர் ட்ரைனிங் எடுத்தேன் சேலத்துல. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஆகையினால நம்முடைய நோக்கம் என்ன? The purpose of this workshop is to popularize science, taking science to the common man. நீங்களா நிறைய செய்றீங்க. கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகமும் வேளாண் பல்கலைக்கழகமும் மிக சிறப்பாக செய்து கொண்டு வரீங்க. ஆக இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் MTS அகாடமியாக விரிந்து, அதுதான் அதன் மூலமாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் நடத்துறோம். இப்போ லீடர்ஷிப் ட்ரைனிங் நடத்துறோம், மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் நடத்துறோம், entrepreneurs development program நடத்துறோம். we have 2 centers, one in Mylapore, another in கீழ்கட்டளை. அந்த கீழ்கட்டளை சென்டரை டாக்டர் பலராமன் அவர்கள் முன்னர் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருக்கும்போது அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். கீழ்கட்டளையிலே அவர்கள் மடிப்பாக்கத்தில் இருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற பின். ஆக நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த மாதிரி வளர்ந்தது இரண்டாவது. மூன்றாவது, அதன் மூலமாக நேரு யுவகேந்திரா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அவங்களோடு சேர்ந்து நாட் ஓன்லி வித் NCSTC. அது மட்டுமல்ல, மூன்றாவது அறிவு களஞ்சியம் காம்படிஷன்ஸ். உங்களுக்கு நான் 5 பரிசுகள் என்று சொன்னேன். அறிவு மலர், அறிவு கதிர், அறிவு தளிர், அறிவு துளிர், அறிவு புதிர், புதிரும் துளிரும் தளிரும் கதிரும் மலரும், அதுதான் பரிசுகள். அது கிரேடிங் என்று சொன்னோம். எப்படி ABC வைப்பாங்களோ நாங்க கிரேடிங் கொடுக்கிறோம். அறிவு மலர், அறிவு கதிர், அறிவு தளிர், அறிவு துளிர், அறிவு புதிர். ஆம், அந்த 5 அறிவு களஞ்சியங்களையும் இந்த மேடையிலே நிறைவாக பரிசுகள் வழங்கும் போது அறிவிப்போம். இங்க பாருங்க, இவ்வளவு அருமையான ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் 2 செய்தி மட்டும் சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்ஸ் வந்துடுறேன். ஏனென்றால், ஆக அறிவு களஞ்சியம் காம்படிஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன், ஃபார் யூத், ஃபார் விமன் ஆண்டுதோறும் நடத்துகின்றோம். அது மட்டுமல்ல, அறிவு களஞ்சியம் 5 மன்றங்கள் உள்ளன. அதுவும் 13 கல்லூரிகள். இது 13வது இதழ். 13 இதழையும் 13 பல்கலைக்கழகங்கள் தான். நாங்க வேற யாரையும் கூப்பிடுறோம். யார்ட்டையும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆட் வாங்கல. பர்பஸ் ஆயிடுச்சு. நான் தான் I never go after money.
I always go after the matter, men, not the money என்று. அதனுடைய விளைவு 13வது இஷ்யூ. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, துணைவேந்தர் அவர்களுக்கு ஒரு தகவல். இந்த 13வது இதழை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த இடத்துல அன்னைக்கு தான், அதுக்கு முதல் நாள் தான் இதழ் கையில வந்தது. அதை உடனே அவர்களை வெளியிட சொன்னேன். மறுநாள் பத்திரிகையில் அன்பர்கள் எல்லாம் போட்டு வெளியிட்டார்கள். அப்படி பத்திரிகையில் வெளியிட்ட அந்த அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆக அறிவியல் பூங்காவை 3, உங்களுக்கு தெரியும் ஒரு பத்திரிகை நடத்துறது எவ்வளவு கடினம்னு. இன்னொன்னு தெரியுமா, இந்த அறிவியல் பூங்காவையே நாங்கள் ஒரு சயின்ஸ் ரிப்போர்ட்டர் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரணும். நான் அறிவியல் கலைக்கதிர் படித்தவன், அறிவியல் அறிக என்ற குற்றக்குடி அடிகளார் வழங்கிய அறிவியல் நூலை படித்தவன், அதே பற்றி அறிவு துளிர் அறிந்தவன், விஞ்ஞான சுடர் என்று கோயம்புத்தூரிலிருந்து இன்னொரு அறிவியல் இதழ் வெளிவருகிற இன் அடிஷன் டு கலைக்கதிர் அதையும் பார்த்தவன். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இன்னொரு அறிவியல் பூங்கா? ஏனென்றால் என்னுடைய தாகம் தீருதல் வேண்டும் என்கிற நோக்கம் பற்றி அறிவியல் கருத்துக்களை பல்வேறு வடிவங்களில் வழங்க வேண்டும். அதற்கு பயிலரங்கம் நடத்தினேன். பயிலரங்கத்தில் வந்த கட்டுரைகள் எல்லாம் வெளியிடுவதற்கு பல பத்திரிகைகளுக்கு அனுப்பினேன். அவர்கள் வெளியிடவில்லை. அவர்கள் மீது குற்றமில்லை. அப்பொழுது நாமே ஒரு பத்திரிகை தொடங்கினால் என்ன என்று விளைந்ததுதான் அறிவியல் பூங்கா. ஆக அறிவியல் பூங்கா வாசகர் வட்டத்தை, என்னுடைய கருத்தை உணர்ந்துதான் சாம்சன் அவர்கள் சேலத்தில் அறிவியல் பூங்கா வாசகர் வட்டத்தை நிறுவி 3 நிகழ்ச்சிகள் அங்கே நடத்திவிட்டார்கள். இப்பொழுது துணைவேந்தர் அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், அவர்களுக்கும் சந்திரகாசன் ஐயா அவர்களுக்கும் இந்த மையத்திலே, இந்த நாமக்கல் மாவட்டத்திலே நீங்கள் அறிவியல் பூங்கா வாசகர் வட்டத்தையும் இங்கே இந்த நிறுவனத்தை மையமாக கொடுத்து தொடங்குங்கள். இதில் ஏற்கனவே இவர்கள் எல்லாம் it should be a continuous process. ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் வந்தாங்க, நடத்தினாங்க, போயிட்டாங்கன்னு இருக்கக்கூடாது. இவர்கள் தொடர்ந்து எழுத்தாளர்களாக இருக்கணும். எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நம்ம எதையும் மறந்துடுவோம். அரசியல்வாதிகள் பல தரத்துல சொல்றாங்களா, 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, they will come to our way. அப்படி அல்ல, நாம் மறக்காதவர்கள் என்றும் நினைவில் இருத்துபவர்கள் என்பதை நாம் நினைவிற்கொண்டு அதை நடத்துவதற்காக அறிவியல் பூங்கா வாசகர் வட்டத்தை நீங்கள் இங்கே தொடங்குங்கள். அதே போன்று இந்த ரைட்டர், இவங்களெல்லாம் ரைட்டர்ஸா நம்ம உருவாக்கியாச்சு. எத்தனை 2 நாள் 5 நாட்கள், முதல் நாள் தொடக்க விழா, அந்த 5 நாட்கள்ல ஒரு நல்ல எழுத்தாளர்களை, பத்திரிகையாளர்களை நாம் உருவாக்குறோம். we are motivating them. அதற்கு நல்ல சான்று. நான் ஏதோ நிகழ்ச்சி நடத்தியதற்காக சொல்லுகிறேன் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். 70 கட்டுரைகள் அல்ல, 70 படைப்புகள் இங்கே வந்துள்ளன. நேற்று இரவு ஒரு 2 மணி வரை நானும் என்னுடைய நண்பரும் உட்கார்ந்து படித்தேன். எப்பவுமே எங்க டீம் ஒரு 5-6 பேர் வருவோம். எல்லாம் அவர் சொன்ன மாதிரி பிப்ரவரி இயர் எண்டு, இந்த நிறைய கல்லூரி மூடல், அதெல்லாம் ஒரு காரணம். சில என்ன 2 பேராசிரியர்கள் என்னோடு வருவார்கள். அவர்கள் எல்லாம் வர இல்லை. வெரி வெரி பிக் டீம், எக்ஸலன்ட் டீம். எங்க ஒர்க், டீம் ஒர்க் தான் எங்களுதும். இந்த தடவை வரல, நாங்களே மேனேஜ். நேற்று 2 மணி வரை இருந்து படித்தோம். நல்லா எழுதியிருக்காங்க, ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காங்க. ஆக நாம் எழுதிய அனைத்து மாணவ செல்வங்களையும் கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும். ஆக 5 நாட்கள், இது 5வது நாள். அவங்கள ஒவ்வொரு நாளும் அவர்கள் 9:30 மணிக்கு வரணும், 9:30 மணிக்கு வந்துருவாங்க. எனக்கு என்ன அவங்களுடைய ஆர்வம். இது ஒரு கல்லூரியா? இந்த கல்லூரி மட்டுமல்ல, பக்கத்தில் உள்ள ஒரு 17 கல்லூரி மாணவ செல்வங்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வருகை இதெல்லாம் ரொம்ப ஒருங்கிணைத்து நடத்துறது நர்மதா அண்ட் ஹர் டீம். ரொம்ப அருமையா பண்றாங்க. நாங்கள் 7 என்பதற்கு முன் எண்ணெயானார்கள். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அது மட்டுமல்ல, இப்படி இந்த அறிவியல் பூங்கா, இந்த படைப்புகள் எல்லாம் இந்த இதுல வந்திருக்கும். பள்ளி இல்லா கல்வின்னு ஒண்ணு. அந்த பள்ளி இல்லா கல்வி கோயம்புத்தூர் ஒர்க் ஷாப்ல பண்ணது. ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்ல எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஆர்டிகல் எழுதாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன் an identity card. எனக்குலாம் அர்த்தமே புரியல. ஒரு ஸ்டூடெண்ட் wrote an article in English, a spelling mistake in an identity card. இது கூட டாக்டர் மனோஜ் பட்டேரியா, NCSTC டைரக்டர் வந்திருப்பார். he is also very close friend of mine. And unexpected, because of the National Science Day, 28th is the National Science Day. He is very busy with organizing the NCSTC award and other functions. So அவர் வரல, டெல்லியில இருந்து. இல்லாட்டி அவர் வருவார். எனக்கு டெல்லியில இருந்து 2 ரிசோர்ஸ் பர்சன் வெளியூர்ல இருந்து வருவது வழக்கம். இந்த முறை பிகாஸ் ஆஃப் பிப்ரவரி, இந்த இயர் எண்டிங், அதனால வர முடியாம போச்சு. அவர்கள் செலக்ட் பண்ண ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் ஐடென்டிட்டி கார்டு ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப அருமையா, இன்னமும் நாங்க அதை நினைச்சுட்டு இருக்கோம். 5 ஆண்டு ஆச்சு. 2005 நடத்தின நிகழ்ச்சி இது. நான் இது 5வது ஆண்டு. ஆக இப்படி நல்ல நல்ல கட்டுரைகள் எல்லாம் அறிவியல் பூங்கா வெளிக்கொணர்கிறது. அப்படி என்றால் இவர்களை தக்க வைக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் இந்த வாசகர் வட்டம் செய்யும் என்பதையும் சொல்லி, இது வெறும் நாமக்கல் வட்டத்தோடு அமர்ந்து விடக்கூடாது. இங்க எழுத்தாளர்கள், அறிவியல் எழுத்தாளர்கள், என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு உங்களை பொறுத்தவரைய மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம்
அதனால உங்களுள்ள அனைவருமே இதுல உறுப்பினராகலாம். அனைத்து பேராசிரியர்கள், அனைத்து மாணவர்கள் 3 மாதந்தோறும் நீங்கள் நிகழ்ச்சி நடத்த வேண்டும். இதுக்கு என்ன காரணம்னா, we have got a national wide body வச்சிருக்கோம். அதையும் நான் சொல்லணும், அதுக்காக தான் சொல்றேன். நேஷனல், அதாவது இந்தியன் சயின்ஸ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன், இஸ்வான்னு பேரு, இந்தியன் சயின்ஸ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன். அதுக்கு மோர் தென் 45 இயர்ஸ் ஆச்சு. அதுல டாக்டர் APJ அப்துல் கலாம்ல இருந்து பழைய ஆல் த பாப்புலர் சயின்டிஸ்ட் இன்க்ளூடிங் டாக்டர் MS சுவாமிநாதன் எல்லாரும் மெம்பர்ஸா இருக்காங்க, லைஃப் டைம் மெம்பரா இருக்காங்க. அந்த இதுக்கு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா நான் இருக்கேன். டாக்டர் மனோஜ் பட்டேரியா இஸ் பிரசிடென்ட் சேர்மன் ஆஃப் அசோசியேஷன். என்னுடைய வேண்டுதல், ஒன்று அறிவியல் பூங்கா வாசகர் வட்டம், இது ஸ்டேட் வைட் ரீஜனல் லாங்குவேஜ், வர்னாகுலர் லாங்குவேஜ். அதுக்கு ஒரு அறிவியல் பூங்கா வாசகர் வட்டத்தை இன்று நீங்கள் தொடங்கி வையுங்கள். அதே போன்று வாசகர் வட்டம் வேற ஒண்ணு இல்ல, உங்களுக்கே தெரியும். அறிவியல் பூங்காவை படிக்க வேண்டியது, கருத்தை சொல்ல வேண்டியது, கருத்தை எழுதினார் இந்த கல்லூரி அல்லது இந்த பல்கலைக்கழகம் இவர் வெளியிடுகிறார் என்று சொல்லி படித்தேன், சுவைத்தேன், அதிலே ஒரு பகுதி இருக்குது, அதுல நாங்கள் வெளியிட்டு மகிழ்வோம். அதே போன்று இந்தியன் சயின்ஸ் ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய நாமக்கல் சாப்டரை, அது நாமக்கல் கரூர் இந்த வட்டங்கள் எல்லாருமே நீங்க இணைக்கலாம். ஏன்னா உங்க கல்லூரி பெரிய வளாகம், பெரிய நிறுவனம். ஆனால் நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணி டாக்டர் சந்திரஹாசன் அவர்களும் டாக்டர் நர்மதா இன்னும் மற்ற அன்பர்களும் இணைந்து அந்த இந்தியன் சயின்ஸ் ரைட்டர்ஸ் இஸ்வா இந்தியன், அது வெப்சைட்ல இருக்கு. யூ கேன் ஆல்சோ கோ அண்ட், அதாவது அது வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். அதுலயும் அதுல அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்கு. நான் என்ன பிளான்னா, இப்ப சேலத்துல ஏற்கனவே இருக்கு, சாம்சங் ரவீந்திரன் சொல்லி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. பெரியார் யூனிவர்சிட்டியில தொடங்கும் போது அங்க வீரபாண்டி ஆர்வம் ஐயா அவர்கள் தான் அங்க வந்து தொடங்கி வச்சாங்க. ஆக எதுக்காக அவர்களும் ஒரு அறிவியல் பூங்காவை வெளியிட்டார்கள். ஆக இதை எதுக்காக சொன்னா, அங்கே நாங்க சாப்டர் இருக்கு, சேலம் சாப்டர் இருக்குது. ஆனா நாமக்கல் சாப்டரை, நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மையங்களை நீங்கள் நாமக்கல் சாப்டராக இங்கு தொடங்குங்கள். இங்குள்ள அறிவியல் எழுத்தாளர்களை, வளர்ந்தவர்கள், வளருகின்றவர்கள், அவர்களை இணையுங்கள். அப்பொழுது இது அதிகமாக, இதனுடைய ஸ்ட்ரென்த், இதனுடைய பொட்டன்ஷியல் அதிகமாகும் என்று சொல்லி, அது மாநில அளவு, இது வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மீட் பண்ணலாம் வாசகர் வட்டம். அதே மாதிரி இந்தியன் சயின்ஸ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் ஒன்ஸ் இன் எ மந்த் யூ கேன் அசெம்பிள் டுகெதர். அது ஒரு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு துணை செய்யும். அதுக்கு அடுத்தது குவார்டர்லி ஒன்ஸ் we can have all over தமிழ்நாடு மீட்டிங். ஏன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு நாங்க சென்னையில் இருக்குது, அந்த ஸ்டேட்ல 3 monthsக்கு ஒரு தடவை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடங்கள்லயும், இப்போ கொடைக்கானல்ல இருக்குது, நாங்க எங்கெங்க இதெல்லாம் நடத்துறோமோ அங்கெங்கெல்லாம் நிறுவி இருக்கோம் சாப்டர்ஸ். ஆல் த சாப்டர்ஸ் ஒன்ஸ் இன் 3 months we can meet and annually every year நடத்துறோம். Fortunately இந்தியன் சயின்ஸ் கம்யூனிகேஷன் காங்கிரஸ் ISCC 2008 அதுல தான் நாங்க இந்த சிம்பலை போட்டோம். நான் அந்த மொமெண்டோல சொன்னேன், சந்திரயான், அது அண்ணா இப்ப நம்மளுடைய பெரிய சக்சஸ். இன்னும் நம்ம அதை பத்தி இன்னும் நம்ம மக்கள் முழுமையா இன்னும் சொல்லணும், அதை பற்றி எல்லாரும் சொல்லணும். அதனாலதான்